வணக்கம். இந்த வீடியோவில் கார்ட்போர்டு அட்டையும் உள்ளநூல் வச்சு எப்படி ஒரு அழகான வால் ஹேங்கிங் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மெல்லிசான கார்ட்போர்டு அட்டை எடுத்திருக்கேன். பெட்டல் ஷேப்க்கு இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு அதை அளவாக வச்சு நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். 9 பெட்டல்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெட்டல்ஸில் எல்லாம் நம்ம உள்ளநூல் வச்சு சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எண்டை ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எட்ஜில் சுற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஃபெவிகால் அப்ளை பண்ணி பொறுமையாக சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நல்லா அமுத்தி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த எண்டையும் ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ எல்லா கார்ட்போர்டுமே நான் வந்து உள்ளநூல் வந்து கவர் பண்ணியிருக்கேன். மல்டி கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி கோல்டன் ரோப் எடுத்துக்கலாம். அதை வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ரோப்பை வந்து சைடு ஃபுல்லாக நான் ஒட்டி எடுத்துட்டேன் எல்லா பெட்டல்ஸுமே. இப்போ இந்த மாதிரி இன்னொரு மெல்லிசான கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு உள்ளேயே இன்னொரு அளவு வச்சு இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு வெளியில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். மொத்தம் 3 சர்க்கிள் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2வது சர்க்கிள்லேருந்து நம்ம வர மாதிரி பெட்டல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு இந்த நடுவில் வர மாதிரி அதே அளவுக்கு ஒரு ரிங் ஷேப்பில் இன்னொரு கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது அளவை வச்சு இன்னொரு கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரிங் ஷேப்புக்கு. அந்த ரிங் ஷேப்பில் உள்ளதை இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஃபாயில் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு அப்புறம் கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஒட்டிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிங் ஷேப்புக்கு நம்ம ஃபாயில் பேப்பர் ஒட்டி எடுத்துட்டோம். நீங்கள் கிளிட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்ச பெட்டல்ஸ்லாம் இந்த செகண்ட் சர்க்கிள்லேருந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்டெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெட்டல்ஸை ஒட்டுறக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நம்ம வந்து ஒட்டி எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கோல்டன் ஃபாயில் பேப்பர் செஞ்சு வச்சதை ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதையும் ஒட்டிட்டேன். இப்போ இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கோல்டன் பீட்ஸும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனும் வச்சு ஒட்டியிருக்கேன். சுற்றியும் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். கோல்டன் கலரில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். அதை ஒட்டிக்கலாம். இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கூட ஒட்டியிருக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக ஒட்டியிருக்கேன். இது சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி அதை அந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக உள்ளே வர மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இதை ஸ்டார்டிங்லேயே ஒட்டியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி பிள்ளையார் வரதை அதையும் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அந்த டிசைனோடு நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ ஒரு அழகான வால் ஹேங்கிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்மளுடைய டோர்லேயோ இல்லை வால்லையோ என்ட்ரன்ஸ்லேயோ ஒட்டும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி வந்து நம்ம டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டோம்னா வால்லையோ இல்லை டோர்லேயோ ஈஸியாக ஒட்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.